ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இந்த டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிமார்ட்டில் ஷாப்பிங் போகிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஒரு சில மைனஸும் இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம், அண்ட் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறப்போ எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணால் அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், எப்படிலாம் பார்த்து வாங்கலாம், முக்கியமாக இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சென்னை ஓஎம்ஆரில் இருக்க டிமார்ட்டில் தான் வந்து நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சென்னை வந்து 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்தில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே டிமார்ட் போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் மதுரையில் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுவேன் டிமார்ட். இப்போ வந்து சென்னைக்கு மூவ் ஆனதுக்கப்புறமா எனக்கு இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லாங். ஸோ அதனால் நான் ட்ராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே அந்த அளவுக்கு போகிறதில்ல. ஸோ நியர்பை லோக்கல் ஷாப்ஸ்லேயே வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ டிமார்ட்டுக்கு வந்து மோஸ்ட்டாக யார் வந்து எதனால் நம்ம வந்து போகிறோன்னா, எல்லா ப்ராடக்ட்ஸுமே துணி, ஸ்டேஷ்னரிஸு, காஸ்மெட்டிக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மெயின் ரீசன் அதுதான். அதுக்காக தான் நம்ம எல்லாம் வந்து அங்கே விசிட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்குகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. நம்மளுக்கு எது தேவை, நம்ம எது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம செக்லிஸ்ட் இல்லாமல் ஓகே போயிட்டு ரேண்டமாக நம்ம அதை இது இல்லை, இது யூஸ் ஆகும், இந்த ப்ராடக்ட் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குது, ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னு வாங்கினோன்னா நம்ம அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஒரு 3K 4K பர்ச்சேஸ் நம்மளுக்கு மாதத்துக்கு நம்ம வந்து வாங்குவோம் இந்த லோக்கல் ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால், அங்கே போனதுக்கப்புறமா கன்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ருபீஸ் கிட்டக்க, அதாவது நான் சொல்கிறது மினிமம் காஸ்ட்டு, கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். பிகாஸ் அங்கே வந்து அவ்வளோ ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஆஃபர் நிறைய இருக்கிறதுனால இது கம்மியாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது, இது மேபி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு யூஸ் ஆகும், இது நல்லா இருக்குது, பரவாயில்ல எடுத்துக்கலாம், காஸ்ட்டு கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிஸ்கெட் பேக்கெட்ஸு, அந்த நிறைய இந்த மாதிரி காஃபி, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் என்னென்னா எல்லாமே பெரிய பெரிய ஒரு 10 ருபீஸ் பிஸ்கெட் பேக்கெட்டும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி அதே பிராண்டில் இப்போ மில்க் பிஸ்கெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 ரூபா பேக்கெட் தான் ஸ்டார்டிங். ஸோ அதுக்கப்புறமா 10, 20, 30 சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நான் மோஸ்ட்டாக வாங்கினேன்னா இங்கே வெளியிலலாம் வந்து 10 ருபீஸ் பேக்கெட் தான் வாங்குவேன். பட் ஆனால் அங்கே வந்து 10 ருபீஸ் பேக்கெட்டே இருக்காது. எடுத்த உடனே 30 ருபீஸ் பேக்கெட் அந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு 3 ருபீஸ் 6 ருபீஸ் வந்து ஆஃப் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் சரி இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். பட் ஆனால் அதுவுமே நம்மளுக்கு வந்து லாஸ் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பல்சரி எனக்கு இந்த ப்ராடக்ட் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன், இந்த குவான்டிட்டி இதுதான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. இஃப் இன்கேஸ் அங்கே கிடைக்கலையா, வெளியில் வந்து சிம்பிளாக வெளியில் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல இதானே இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுவே நம்மளுக்கு ஃபைனல் அமௌண்ட்டில் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆக்கி விட்டுரும். ஸோ நான் அந்த காஸ்மெட்டிக் செக்ஷனில் வந்து கரெக்டாக எது வேணுமோ நான் ஆல்ரெடி செக்லிஸ்ட் போட்டு வச்சுருந்தேன். அது மட்டும் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இந்த சீப்பு, இந்த பேண்டெல்லாம் வந்து ரேட் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த பேண்ட் வந்து 50 ருபீஸு. ஸோ நான் இங்கே மால்லலாம் வந்து 80, 90 அந்த ரேஞ்சுக்கு தான் விற்றுருந்தாங்க. கொஞ்சம் பார்க்கவும் நல்லா டிசைன்லாம் அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த சீப்பு வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு பார்த்துட்டே இருந்தேன். என்கிட்ட இருந்தது ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அது போட்டுட்டு வேறு எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வாங்குறப்போ அந்த சீப்பில் வந்து ஒரு குட்டி டிப் என்னென்னா, அந்த எட்ஜில் வந்து பால் மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பால் பாயிண்ட் வந்து தனியாக எக்ஸ்ட்ரா பீஸாக அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வாங்காதீங்க. அந்த கோம்போடு சேர்த்து அப்படியே பால் பாயிண்ட் அந்த எட்ஜ் வந்து அந்த கோம்போடு சேர்த்து அந்த குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து இருந்துச்சுன்னா வாங்குங்க. ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண அந்த பால் தனியாக அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சீப்பில் தான் அது கழண்டி போயிடும். ஸோ அது வந்து கழண்டி போயிட்டுருக்கிற அந்த நீடல் எல்லாமே வந்து நம்ம தலையில் பயங்கரமாக சுருக்குன்னு குத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்டு இந்த சாம்பிராணிலாம் வந்து கொஞ்சம் ஆஃபரில் தான் இருந்துச்சு. 3 in 1 அந்த மாதிரி 60 ருபீஸு எம்ஆர்பி ப்ரைஸு. 60 ருபீஸ்லேருந்து அப்படியே கம்மியாக ஒரு 10 ருபீஸ் 12 ருபீஸ் அந்த மாதிரி கம்மியாகவே இருந்தது. ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டில் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ காஸ்ட்டு வந்து அது எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் நம்ம எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து ஒரு டோட்டல் அமௌண்ட்டு நம்மளோட பில்லிங் அமௌண்ட்லேருந்து எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பில்லுலேயே இருக்கும். ஸோ அதுவும் நான் வந்து அதில் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள்.
அண்ட் இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் வாங்குறப்போ முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னா, ஏதாச்சும் மைன்யூட்டாக ஹோல்ஸ் எல்லாம் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா டிமார்ட்லேயே வந்து பேக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி பிராண்டடும் இருக்கும், டிமார்ட்டோட ஓன் பிராண்டும் வந்து தனியாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நான் சில பேக்கெட்ஸ்லாம் வந்து ஓட்டையாக இருந்துச்சு. அதை நம்ம தெரியாமல் எடுத்து போட்டோன்னா அவ்வளோதான், அந்த பேக்கெட்டே வேஸ்ட்டு. ஆக்சுவலி நம்ம எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அந்த ஓட்டை பெருசாகிடும், கிழிஞ்சிடும். அது இல்லாமல் ஏதாச்சும் பூச்சி கீச்சி இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுக்கிறப்போ கரெக்டாக நம்ம பார்த்து எடுக்கிறது நல்லது. அண்ட் இந்த இதுவுமே இந்த பாஸ்தா, சேமியா, ரவை, நூடுல்ஸு, இது எல்லாமே வந்து நிறைய மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம 1/2 kg வாங்குறத விட 1 kg வாங்கினோன்னா அப்படியே வந்து 40% ஆஃப். இப்போ இந்த பாஸ்தாலாம் வந்து எனக்கு எம்ஆர்பி ரேட் வந்து ஒரு 90 rupees 100 rupees இருந்துச்சுன்னா அது அப்படியே 40% 50% ஆஃப். ஒரு பிராண்டுக்கும் ஒரு மாதிரி ஆஃப் போட்டிருந்தாங்க. அது மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து இருந்ததில் கம்மியான காஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மேகி பேக்கெட், அதாவது அந்த 10 rupees 20 rupeesலாம் நம்ம இந்த அனாச்சி கடை, சேட்டா கடை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன பேக்கெட்ஸு. ஸோ அந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து இங்கே எதுவுமே கிடையாது. அந்த எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 20 rupees 25 rupees அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் அந்த 10 rupees பேக் வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷாம்புலாம் பட்டுக்கு வந்து நான் சின்ன பாட்டில் தான் வாங்குவேன், பெரிய பாட்டில் வாங்க மாட்டேன். அண்ட் எங்களுக்கு வாங்குறப்போ நான் வந்து பேக்கெட் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக அந்த அளவு தெரியும். பெரிய பாட்டில் வாங்கினோன்னா எவ்வளோ ஷாம்பு ஊற்றுறோன்னே தெரியாது, டக்குன்னு காலி ஆகிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் நான் பெரிய பாட்டில் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுவேன். பட் இங்கே வந்து ஷாம்பு பேக்கெட்ஸே இல்லை நாங்கள் விசிட் பண்ணுறப்போ. எல்லாமே இந்த மாதிரி பாட்டில்ஸாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி சோப்புமே எல்லாமே வந்து பெரிய பெரிய சோப்பு தான் இருந்துச்சு, சின்ன சின்ன சோப்புலாம் வந்து இருக்காது. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த சின்ன சின்ன சோப்பு, அந்த 10 rupees 15 rupees அந்த மாதிரி காஸ்ட் குட்டியாக அந்த பேக்கெட் சோப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் மோஸ்ட்டாக வாங்குவேன். அது ஒரு 2-3 வீக்ஸில் 2 வீக்ஸ் மோஸ்ட்டாக 2 வீக்ஸில் காலி ஆகிடும். லைக் அந்த எப்படின்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது காலி ஆகிடுச்சுன்னா அடுத்தது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அப்படி வாங்குவேன். மேகியுமே வந்து நான் ஃபேமிலி பேக்கெட் தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஃபேமிலி பேக்கெட் வந்து வாங்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறதே வந்து ரெண்டு இது பீஸ் தான் எடுப்போம். ஸோ அதனால் குட்டி குட்டி பேக்கெட் தான் நாங்கள் வாங்குவோம். அந்த காஸ்ட்டு கம்மியாக, அதாவது குட்டி பேக்கெட்டில் இருந்தது வந்து இந்த மேகியும் இந்த ஜாமும் மட்டும்தான். மற்றது எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய பேக்கெட்ஸில் தான் வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த ராகி அந்த மாதிரி மில்லட் ஐட்டம்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக 1 kg தான் இருந்தது, 1/2 kg இல்லை. அதுவுமே வந்து எனக்கு சரி 1/2 kg இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கி நம்மளுக்கு யூஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வாங்கினா போதும்ல. எனக்கு வந்து நான் நிறைய வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அது மாதிரி வச்சுன்னா எனக்கு பூச்சி பிடிச்சிரும். அதனாலே வந்து நான் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறது மேக்ஸிமம் நான் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் ராகி பேக்கெட்டும் வந்து 1 kg தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் என்னென்னா அங்கே வந்து ஆல்ரெடி பவுடருமே வச்சுருந்தாங்க, ஸோ அதனால் பவுடராகவே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ராகியாக வாங்கியிருந்தேன்னா வாங்கி கொஞ்சம் முளை கட்டி அரைப்பேன். அது ஒன்று தான் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இருக்கிற நம்ம நிலைமைக்கு நம்ம முளை கட்டி அதை காய வச்சு ஊற வச்சு திருப்பி அரைக்கிறது கஷ்டம்னு சொல்லிவிட்டு பவுடராகவே வந்து வாங்கிட்டேன். அண்ட் நீங்கள் க்ளோத்திங் செக்ஷன் போனீங்கன்னா இந்த கிளாத்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து நான் எல்லாருமே மிஸ் பண்ணுறது என்னென்னா, காஸ்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து எடுத்துடுறாங்க. அதுவும் நார்மல், அதாவது 2 விதமாக நம்ம இதை வந்து பிரிச்சுக்கலாம். காஸ்ட்டு கம்மியாக இருக்குது, அதுக்கேற்ற குவாலிட்டி தான் அதுங்க ட்ரெஸ்லேயும் இருக்குது. இன்னொன்று வந்து காஸ்ட் வந்து ஆவரேஜாக கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது, ஆவரேஜ்லேயும் இருக்குது, அதுக்கேற்ற ட்ரெஸ் மெட்டீரியலும் நல்லா இருக்குது. இப்போ மோஸ்ட்டாக நான் பார்த்ததில் எல்லாமே இந்த 99 199 99 அந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே வந்து நிறைய ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்குது. அங்கேயும் வந்து இப்போது இதில் ஆஃபர் போட்டிருந்தீங்களே அதில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டு வாங்கியிருந்தாங்க. இப்போ அதில் என்னென்னா, இப்போ 99க்கு என்ன ட்ரெஸ்ஸு நம்ம அமௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மெட்டீரியல் தான் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ 1000 ரூபாய் இருக்கிற துணி ஆஃபர்னு போட்டுட்டு 100 ரூபாய்க்கு யாரும் வந்து கொடுக்க சான்ஸே இல்லை. ஸோ நான் நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, அது ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லாவே இல்லைப்பா, காஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஆனால் அது நல்லாவே இருக்க மாட்டுது அப்படின்றாங்களாம். பட் அது அப்படி தான், காஸ்ட் கம்மியாக இருந்தால் அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற காஸ்ட் தான் அவங்க வைக்க முடியும். அது ஆஃபர்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நம்ம ட்ரெஸ் அதுலேயுமே வந்து லைக் எல்லாமே நல்லா இல்லைன்னா சொல்லவே முடியாது. இந்த டிஷர்ட், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லைக்
பிங்க் சாண்டல் கலரில் இருக்கும். இது ரெண்டுமே வந்து விஷ்ணு வந்து எடுத்தாங்க. ஸோ விஷ்ணு எடுக்கிறப்போ அந்த டிஷர்ட் வந்து நல்லா இருந்துச்சு. 99 2 டிஷர்ட்டுமே 99 தான். இதுவுமே ஆஃபர், இப்போது தீபாவளி சம்திங் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு சொல்லிட்டு ஆஃபரில் போயிட்டுருக்கு. அது 2 டிஷர்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்ல காஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக வந்து பார்த்து எடுத்தோன்னா அந்த மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு அமையும். இல்லாட்டி நம்ம வந்து ஓகே பரவாயில்ல எடுத்துப்போம் இது வச்சுப்போம் அப்படின்னு எடுத்தோன்னா அது நம்மளுக்கு நிறைய வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் இந்த 99ல் போட்டிருக்க டிஷர்ட் இன்னுமே அவைலபிளாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது தீபாவளி வரைக்கும் ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டதுக்காக தான் சொன்னாங்க. அது வந்து அந்த டிஷர்ட் வந்து மெட்டீரியலும் நல்லா நல்ல பனியன் கிளாத் தான். லைக் இதே மெட்டீரியல் இதே மாதிரி டைப் உள்ள டிஷர்ட் இந்த ஜுடியோலலாம் வந்து 160 170 ரேஞ்சில் இருக்குது. ஆனால் அது வந்து அந்த 100% அந்த பனியன் கிளாத்து காட்டன் ஆனால் கிடையாது. மிக்ஸ்டு பிளெண்டட் காட்டனில் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த நான் டிமார்ட் போய் நான் நல்லா ஒரு லைக் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஆஃபரில் எடுத்த ஒரு ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த பெல்லா விட்டா தான். ஸோ அந்த பெல்லா விட்டா ஆல்ரெடி விஷ்ணுக்கு பர்த்டேக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அது ஆனால் ரேட்டு கம்மியாகும்ன்ட்டு அது லைக் ஆஃபர் ப்ரைஸ் எதுவுமே எனக்கு வந்து வரவே இல்லை. ஸோ கொஞ்சம் ரேட் ஏதாச்சும் ரீசனபிளாக இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கார்ட்லேயே இருந்துச்சு. இதே மாதிரி எனக்கு இங்கேயும் வந்து இந்த பெல்லா விட்டா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. லைக் இந்த ஆஃபருமே வந்து நீங்கள் இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட், இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே போடுற எல்லா ஆஃபர்ஸுமே இந்த ஷாப்புன்னு இல்லை, நான் நிறைய ஷாப்பில் பார்த்துருக்கேன். லைக் மெரினா மால்லையும் சரி, ஃபீனிக்ஸில், ஸ்பாரில் எப்போவுமே நம்மளுக்கு ஆஃபர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஃபருக்குன்னு தனியாக ஒரு கோட் நம்பர் வந்து பில்லிங் செக்ஷனில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சில இது வந்து இங்கே சில ட்ரெஸ்ஸஸ் வந்து அங்கே ஆஃபர்னு போட்டிருப்பாங்க, எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பில் போடுறப்ப பார்த்தா அந்த ஆஃபரே இருக்காது. நம்ம வந்து அந்த இவ்வளோ ப்ராடக்ட்ஸில் வாங்கியிருக்கிற ஒரு 50 ஐட்டமில் அந்த ஒரு ஐட்டம் கரெக்டாக பில் ஆகுதா அப்படி கரெக்டாக அந்த ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு பார்த்தா மட்டும்தான் உண்டு, இல்லாட்டி அந்த ஆஃபர் போயிடும். ஸோ இதுவுமே எப்படி போட்டிருந்தாங்கன்னா பை 1 get 1 தான் போட்டிருந்தாங்க எனக்கு அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்கிற இடத்துல. ஸோ விஷ்ணு என்ன பண்ணார், இதே மாதிரி 4-in-1 பேக் வந்து இது யூனிசெக்ஸ். ஆக்சுவலி நாங்கள் வாங்கியிருக்கிறது யூனிசெக்ஸ். இன்னொன்று வந்து ஃபார் மேல்னு இருந்தது. ஸோ ரெண்டுத்துலேயும் தனித்தனி பாக்ஸ் எடுத்தாங்க. பட் பில்லிங் செக்ஷனில் எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ரெண்டுமே சேம் பாக்ஸாக எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து வரும், இல்லாட்டி நீங்கள் எம்ஆர்பி ப்ரைஸ் தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இவர் என்ன சொல்லிட்டார், சரி 2 பாக்ஸ் வேண்டாம், எனக்கு ஒன்றே போதும், 2 பாக்ஸு சேம் ஃப்ளேவர் வச்சுட்டு ஃப்ரேக்ரன்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எங்களுக்கு பில் போட்டதுக்கப்புறமா நாங்கள் பில் அமௌண்ட்டில் பார்க்குறப்போ இந்த ஒரு பாக்ஸுக்குமே 50% ஆஃப் இருந்துச்சு. அதாவது இது வந்து 600+ சம்திங் அமௌண்ட்டு, பட் எங்களுக்கு பில் ஆனது வந்து 300+ தான் பில்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக அந்த ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஆஃபர் அமௌண்ட் வருதான்னு நீங்கள் பில்லிங்லேயும் பார்த்துக்கோங்க. அண்ட் அது எந்த மாதிரி ஆஃபருன்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து அந்த நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா அதுலேயுமே நம்ம வந்து ஏமாந்துருவோம். buy 3 dresses for 600 லைக் அந்த மாதிரி எதனா போட்டிருப்பாங்க. நம்ம வந்து 600 தானே, இதில் இருக்கிறது எல்லாமே 600ன்னு சொல்லி எடுத்தோன்னா அதுவுமே வந்து ஆஃபரில் நம்மளுக்கு அங்கே அமௌண்ட் வராது. 3 ட்ரெஸ் எடுத்தால் தான் 600 அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். ஸோ அது கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எடுக்கலாட்டி அதுலேயுமே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் லாஸ் ஆகிடும். அண்ட் இந்த ஸ்லிப்பரு அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. நிஜமாலே வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. விஷ்ணு வந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தார், அது வந்து 100 rupees தான் ஜஸ்ட்டு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு. அண்ட் மித்துக்கும் ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். அவள் வந்து வாங்கிட்டு வந்த அன்றைக்கே நைட்டே நான் போடுவேன்னு சொல்லிட்டு போட்டாள். அதனால் இதில் காட்டலை. அதுவுமே வந்து 199 தான். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் இதில் காட்டாதது, வீடியோவில் காட்டாது வந்து இந்த ஸ்லிப்பர்ஸு. அப்புறமா அந்த மித்துக்கு ஒரு குட்டி பேக் வாங்கியிருந்தேன். அது வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து போட்டிருக்கேன். அந்த பேக்குமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அதுவுமே வந்து வாங்குறப்போ நம்ம ஏதாச்சும் சின்னதாக கரை இருக்குது இல்லை ஏதாச்சும் விசிபிளாக சரியாக இருக்கான்னு வந்து பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் பண்ணுறது அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அதுவும் நம்ம திருப்பி அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக அவ்வளோ பெரிய கடைக்கு போயிட்டு திருப்பியும் அதை க்யூவில் நின்று ரிட்டன் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. அதுக்கு நம்ம வாங்குறப்பவே கரெக்டாக 100% நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு பார்த்து வாங்கிறது பெட்டர். அண்ட் இந்த பில்லிங்கில் வந்து இதில் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எது நம்மளுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ் எவ்வளோ அண்ட் அதிலேருந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ
நாங்கள் பில் பண்ண அன்றைக்கி வந்து எனக்கு 900 rupees எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து 900 rupees வந்து எனக்கு கம்மியாக வந்துருந்துச்சு. அண்ட் நான் வந்து ஒரு செலக்டிவ்டான ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதாவது ப்ரொவிஷன்னா 100% ஒரு மாதத்துக்கு தேவையான ப்ரொவிஷன் அந்த மாதிரி வாங்கலை. எனக்கு இப்போ எது தேவையோ நான் அது மாதிரி அதை நோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இப்போ லைக் எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு இப்போ எனக்கு இப்போவே நான் காஞ்ச மிளகா வாங்கணும்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அங்கே காஞ்ச மிளகாவில் வந்து கடைசியில் ஒரு 2-3 பேக்கெட் தான் இருந்துச்சு. சரி அது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால் நான் விட்டுட்டேன், வெளியே வேறு இடத்துல வாங்கிக்கலான்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைனா விட்டுடுங்க, அதுவே பெஸ்ட்டு. அண்ட் இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ், முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம், இந்த ட்ரே, கப்பு, சாசர் அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு 100% தேவைன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. பிகாஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு லைஃப் வருமானம் தெரியல, அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதும் நல்லதும் இல்லை. ஸோ ஆனால் அங்கே நம்ம டிமார்ட்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பார்த்தாலே கண்ணை பறிக்கும், கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கலாம், சும்மாவாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். நானும் நிறைய ஐட்டம்ஸ் மாதிரி எடுத்து வீட்டில் வேஸ்ட்டாக வச்சு தூக்கி ஸ்லாப் மேலே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மோஸ்ட்டாக தவிர்க்கிறது நல்லது. பட் ஆனால் நம்மளுக்கு ஓவராக டெம்ப்ட் ஆகும், கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம், அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அதெல்லாமே. ஸோ கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டியாக 12 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 12, 15, 20, 25 அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து காலையில் நான் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் அவசரமாக எனக்கு குக் பண்ணுறப்போ அந்த கிளாஸ்லேருந்து திறந்து எடுக்கிறப்பவே கீழே விழுந்து நிறைய வாட்டி உடஞ்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி இந்த ஃபாஸ்ட் குக்கிங் அந்த மாதிரி இருந்தாலாம் வந்து கிளாஸ் ஐட்டம் செட்டே ஆகாது. பட் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு 100% அது நீடட்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிமார்ட்டில் இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. பட் டு பி ஹானஸ்ட், டிமார்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அப்பப்போ ஆஃபரில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் இதுக்குள்ளே இப்போ முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் அர்ஜென்ட் பண்ணி வாங்கவே தேவையில்ல. மேபி அது முடிஞ்சுன்னா அதே வெரைட்டியில் அதே டைப்பில் அடுத்த வாட்டியும் திருப்பியும் நெக்ஸ்ட் ஸ்டாக் வரப்போ கண்டிப்பாக ஆஃபர் போடுவாங்க. இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிராண்டிங் தான். அது நம்மளுக்கு தேவைப்பட்டால், நம்மளுக்கு 100% தேவையானா வாங்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் நான் நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ஷார்ட்ஸ்லேயும் சரி, இந்த லாங் வீடியோலையும் சரி, நான் அதுக்கு ரிலேட்டடாகவே வீடியோஸ் வந்து டிமார்ட் பற்றி இதுக்கப்புறமா ஃபர்தராக நான் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ நான் நிறைய விஷயம் கவர் பண்ணணும்னு நினச்சேன். லைக் இந்த எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வாங்கலாம், ப்ளஸ் நான் கரெக்டாக அதே ப்ராடக்ட்டே நான் வாங்கி எனக்கு அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் நான் போயிட்டு நான் வீக்கெண்டு போனதுனால என்னால் சுத்தமாக அந்த ட்ராலியை கூட நகர்த்த முடியல, அவ்வளோ கூட்டம் அங்கே. ஸோ நீங்களும் மோஸ்ட்டாக முடிஞ்சால் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃப்ரீயாக ஷாப் பண்ணிட்டு போகணுன்னா கண்டிப்பாக வீக் டேஸ் தான் ப்ரிஃபரபிள். அண்ட் இந்த பாப்கார்ன் ஐஸ்கிரீம் கவுண்டரில் அது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை தான், சும்மா வெளியே போகிறோம் வரோம் நம்ம பாப்கார்ன் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் 40 minutes அந்த பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காகவே அந்த க்யூவில் நின்று 40 minutes எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ கண்டிப்பாக நான் பாப்கார்ன் வாங்கவே மாட்டேன்னு சொல்லிகிட்டே தான் வந்து விஷ்ணு கிட்டக்க இதான்டா லாஸ்ட்டு, நான் அடுத்த டைம் வரப்போ வாங்கவே மாட்டேன்டா அப்படின்ட்டு. ஸோ அந்த பாப்கார்ன் க்யூவும் தேவையானதாக வாங்குறது, இல்லாட்டி தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அவ்வளோ பெரிய க்யூ, லிட்ரலி எனக்கு வந்து 40 minutes ஆச்சு அந்த க்யூ பில் பண்ணி நான் அந்த பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் வாங்குறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட்டில் வந்து இந்த கிச்சன் ஐட்டம்ஸு, கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு க்ராசரிஸ், கரெக்டாக க்ராசரிஸ் அது எல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த எம்ஆர்பி ரேட் பார்த்து வாங்குங்க. ஈவன் சில இந்த அரிசி அதிலெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் பூச்சாவே இருந்துச்சு. லைக் பூச்சி, நம்ம வீட்டிலலாம் அரிசி வச்சோன்னா பூச்சி வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, மேலும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நான் ஷார்ட்ஸ்லேயும் வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து நிறைய அப்லோட் பண்ணுறேன், அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.